யுவராஜ், நீங்க சொல்லுங்க, இந்த ஃபேஷன் ஒர்க் ஷோல மாடல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதுனால மாடல்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது? இதுல பெனிஃபிட் என்ன கிடைக்குன்னா, இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் என்னன்னா, இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஃப்ரெஷர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸான மாடல்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு நினைச்சுக்காங்க. அது தப்பான மித்தது. ஆக்சுவலி இந்த பேஜ் நம்ம பண்ற பேஜ் வந்து என்ன, எக்ஸ்பீரியன்ஸான மாடலாக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல்கமிங் மாடல்ஸ் வந்து க்ரூம் பண்றதுக்கான பேஜ் தான் பண்றோம். நம்ம ஒவ்வொரு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு மாடலிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நாங்கள் இந்த ஃபேஷன் ஷோ என்ன பெனிஃபிட் நான் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த பேஜ் மூலயமா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பேசிக்கான ஒரு ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு மாடலிங்னா எனக்கு தெரியலங்க, பார்த்து கத்துக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ரேம்ப் வாக் எப்படி வாக் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸான மாடல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் அவங்கள பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய